ஒரு சிறுவன் ஒரு முடித்திருத்தும் கடைக்குள் நுழைந்தான். அப்பொழுது அந்த கடைக்காரர் அங்கிருந்த வாடிக்கையாளரிடம் மெதுவாக சொன்னார், இந்த உலகத்திலேயே இவன்தான் மிக முட்டாள் குழந்தை என்றும் அதை இப்பொழுது நான் உங்களுக்கு நிரூபிக்கிறேன் என்று. அந்த கடைக்காரர் ஒரு கையில் 5 ரூபாய் நாணயத்தையும் மறு கையில் 2 ரூபாய் நாணயத்தையும் வைத்துக்கொண்டு அந்த பையனை அழைத்து, உனக்கு எது வேண்டும் என்று கேட்டார். அந்த பையன் 2 ரூபாயை பெற்றுக்கொண்டு சென்றான். அந்த கடைக்காரர் சொன்னார், பார்த்தீர்களா, இவன் முன்னேறப் போவதே இல்லை என்று. கடைக்காரர் கடைக்கு வரும் வாடிக்கையாளர்களிடம் தினமும் அந்த பையன் கடைக்கு வரும்போதெல்லாம் இப்படி காசை தந்து கிண்டல் செய்து வந்தார். கடையிலிருந்து சென்ற அந்த வாடிக்கையாளர் அந்த பையன் ஒரு ஐஸ்கிரீம் கடையிலிருந்து வருவதை கண்டார். அவர் அவனிடம் சென்று ஒரு கேள்வி கேட்கலாமா என்று கேட்டு, ஏன் 5 ரூபாய்க்கு பதில் 2 ரூபாயை பெற்றுக்கொண்டாய் என கேட்டான். ஐஸ்கிரீமை நக்கிக் கொண்டே அந்த பையன், என்றைக்கு நான் அவரிடம் 5 ரூபாயை எடுக்கிறேனோ அன்றோடு எனக்கு இந்த பணம் கிடைப்பதே நின்றுவிடும் என்றான். கதையின் நீதி, எப்பொழுதும் நீ மற்றவர்களை முட்டாள் என்று எண்ணுகிறாயோ அப்பொழுது நீ உன்னையே முட்டாளாக்கிக் கொள்கிறாய். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.